நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. கரூர் நெரிசல் விவகாரம், ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரம், சங்கீதா விவாகரத்து விவகாரம், த்ரிஷா திருமண நிகழ்ச்சி விவகாரம் அப்படின்னு தற்போது வரைக்குமே தானாக போய் பல சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்றாரு. இதற்கிடையில தன்னுடைய கணவர் விஜய் அவர்கள் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் எவ்வளவோ கண்டித்துமே தனியாக நடிகையுடன் வெளியில் செல்வது, புகைப்படங்கள் போடுவது அப்படின்னு இருந்திருக்கார் அப்படின்னு தொடர்ந்து புகார் அளித்து விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சங்கீதா. இந்த வழக்கை இன்னும் விசாரணைக்கு வராத நிலையில அவருடைய தேர்தல் நேரத்துல விசாரணைக்குமே வருதா. அதாவது சங்கீதா விவாகரத்து கோரிய மனுவை விசாரிக்க ஏப்ரல் 20 நீதிபதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவுமே போட்டிருக்காரு. சொல்ல போனா விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களுடன் வாழ்க்கை துணையுடைய சொத்து விவரங்களையுமே கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும். அந்த வகையில விவாகரத்து நடைமுறையில இருந்தாலுமே சட்ட ரீதியாக மனைவியாகவே கருதப்படும் சங்கீதாவுடைய சொத்து விவரங்களையும் விஜய் அவர்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா. சோ இதுல ஏதேனும் முரண்பாடு ஏற்பட்டால் வேட்புமனு ஏற்படுவதில் சிக்கல் உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையிலேயே விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தல்ல தனித்து போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பல தொகுதிகள்ல வேட்பாளர் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில விஜய் அவர்கள் தானும் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு போன்ற முக்கிய தொகுதிகளில் களத்துல இறங்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்தது. அவரை எதிர்த்து வலுவான வேட்பாளர் நிறுத்தும் வகையில திமுக தீவிர ஆலோசனையிலுமே ஈடுபட்டுட்டும் இருக்காங்களா. சோ அப்படி விஜய் அவர்கள் பல சவால்களை ஒரே நேரத்துல எதிர்கொண்டு வருவதால எப்படி அதையெல்லாம் சமாளிக்க போறார் அப்படின்றது அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்களுமே சொல்றாங்க. சோ ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது சங்கீதாவுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தையுமே நடத்தப்பட்டு வருதா. கூடிய விரைவிலேயே இருவரும் இணையபுள்ளாங்க அப்படின்ற செய்தியுமே வைரலா போயிட்டு இருக்கு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் ஒரு பக்கம் கடுப்பில் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.